சவுத் கொரியா இப்போ பிடிஎஸ்ல மட்டும் இல்லாமல் ரிசர்ச்லேயுமே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அண்ட் ஹலோ ஐம் எம்ஜே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிக்கல் August 21, 2025 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் லைக் அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் அண்ட் ஏஎல்எஸ். இந்த டிசீஸ் எல்லாம் வரும்போது நம்ம பிரெயின் ஸ்லோ ஆயிரும், ஈவன் நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிரும். இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதில் அந்த டேஞ்சரஸான மாலிகுல் தான் ROS, ரியாக்ஷன் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். இது நம்ம பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். ஸோ சயின்டிஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியர். பிகாஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் பிரெயினுக்கு ரீச் ஆகலை, தென் ஸ்டேபிளாகவும் இல்லை. சம்டைம்ஸ் அது ஹெல்தி செல்ஸையுமே டேமேஜ் பண்ணிடும். ஸோ சவுத் கொரியாவில் உள்ள IBS சயின்டிஸ்ட் ஒரு நியூ ட்ரக் டிஸ்கவர் பண்ணாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயினில் ஆஸ்ட்ரோசைட்ஸ்னு ஒரு சப்போர்ட் செல் இருக்கும். அதோட நியூக்ளியஸில் ஹீமோக்ளோபின் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீமோக்ளோபின் காமனாகவே பிளட்டில் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும்னு நமக்கு தெரியும். பட் இங்கே அது வேறு ரோல் பண்ணுது. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின் சூடோ பெராக்சைடாக ஆக்ட் பண்ணுது. டேஞ்சரஸான ஹைட்ரஜன் பெராக்சைடை ஹார்ம்லெஸ்ஸான வாட்டராக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ அந்த ட்ரக்கோட பேரை பார்க்கலாம். KDS 12025. இது ஸ்மால் வாட்டர் சால்யூபிள் மாலிகுல்ஸ். நார்மலாக அதோட ஃபங்க்ஷனான ஆக்சிஜனை கேரி பண்ணுறதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஹீமோக்ளோபினில் போய் அட்டாச் ஆகி அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பவரை 100 times அதிகமாக பூஸ்ட் பண்ணும். இந்த ரிசர்ச்சை ஒரு மைஸில் தான் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சில் பிரெயினோட ஃபங்க்ஷன் ரீஸ்டோர் ஆச்சு, தென் நியூரானும் ப்ரொடெக்ட் ஆச்சு. தென் ALSஆல் அஃபெக்ட் ஆன மைஸோட லைஃப் ஸ்பேன் 4 weeksஆக எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பார்க்கின்சன் டிசீஸால் அஃபெக்ட் ஆன மைஸில் மோட்டார் ஸ்கில் ரீஸ்டோர் ஆச்சு. அல்சைமரால் அஃபெக்ட் பண்ண மைஸோட மெமரி பவரும் இம்ப்ரூவ் ஆச்சு. தென் ஏஜான மைஸோட லைஃப் ஸ்பேன் 2 to 3 yearsஆக எக்ஸ்பெண்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ ஈவன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இன்ஃப்ளமேஷனையும் ரெடியூஸ் பண்ணுச்சு. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.